கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 23:1-2 தியானிக்கலாம். இதுல என்ன எழுதியிருக்கு? இதுல எழுதியிருக்கு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதுல 2 குறிப்பு பார்க்கலாம். முதலாவது, எஸ்பா நம்மளை நடத்துகிறார். அதுக்கப்புறம் 2வது, எஸ்பா நம்மளை எப்படி நடத்துகிறார். முதலாவது வசனத்துல எஸ்பா நம்மளை நடத்துகிறார் மட்டும் இருக்கு. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது ரொம்ப சிம்பிளாட்டு இருக்கு, ஆனா இது ரொம்ப முக்கியமானதும் இருக்கு. இது இல்லாம 2வது இது போக முடியாது. ஆனா இது ரொம்ப சின்னதா எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இருக்கு. ஆனா 2வது இது கொஞ்சம் நல்லா பெருசாட்டு இருக்கு. 2வது இதுல பார்க்கலாம், எஸ்பா நம்மளை எப்படி நடத்துகிறார். நம்ம மேய்ப்புன்னா ஆடு இங்கேருந்து அங்கே எடுத்துட்டு போகணும், அங்கேருந்து இங்கே எடுத்துட்டு போகணும், அப்படியே போயிட்டே இருக்கணும். அதுதான் மேய்ப்பனோட வேலை. ஆனால் மேய்ப்பனுக்கும் இன்னொன்று ஒன்று தெரியணும், எப்போ ஒரு ஆடுக்கு என்ன வேணும். ஒரு ஆடுக்கு ஓய்வு வேணும்னா அது மேய்ப்பன் தருவார். அந்த மாதிரி தான் எஸ்பா நம்மளுக்கும் தராரு. எப்போ நம்மளுக்கு ஓய்வு வேணுமோ அவர் தராரு. எப்போ நம்மளுக்கு அமர்ந்த தண்ணீர்களில் பக்கத்துல இருக்கணுமோ அவரும் தரார். எப்போ நம்மள புல்லுள்ள இடங்களில் பக்கத்துல இருக்கணுமோ அதுவும் தராரு. எல்லா இதுவும் தராரு. எப்போ நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வேணும்னா, இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா அது எல்லாமே எஸ்பா நம்மளுக்கு தராரு. அதான் இன்னைக்கு நம்ம தியானிச்சிருக்கோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.